அதான் அமௌண்ட்டை கொடுத்துட்டேன். தப்பா எடுத்துக்காத. ஓ, இவனை எப்படிதான் நான் கல்யாணம் பண்ணணும்? ஆ? டேய், இங்க வா. லஞ்சுக்கு சாப்பாடு கொடுத்தா அப்படியே எடுத்துட்டு வந்திருக்க. நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? பிரியாணி கேட்டேன். ஆனா நீ சாம்பார் பூவை கொடுத்து விட்டுருக்க. அதனால என்ன? இன்னைக்கு சாம்பார் சாதம் கொடுத்து விட்ட, நாளைக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்து விட போறேன். நோ, நான் ஆபீஸ் மேட்ஸ்ட பிரியாணி கொண்டு வரேன்னு சத்தியம் பண்ணியிருந்தேன். திறந்து பார்த்தா சாம்பார் பூவா. ஒரே அசிங்கமா போச்சு. ஷிட். டேய், உனக்கு 23 வயசு ஆகுதுடா. கொஞ்சமாவது மெச்சூர்டா நடந்துக்கோ. ஸ்கூல் பையன் மாதிரி பண்ணிட்டு இருக்க. இந்த மெச்சூரிட்டி பத்தி பேசுற வரலாம் வச்சுக்காத. அப்புறம் நைட்டு மமம் சாப்பிட வர மாட்டேன். கா, we need more ammo. ஐயோ, நான் எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான்டி. இம்மெச்சூரா பிஹேவ் பண்றான் எப்பவும். கொஞ்சமாச்சும் கல்யாணம் ஆயிடுச்சு, பொறுப்பா இருப்பான், எனக்கு ஏத்த மாதிரி யோசிப்பான், எனக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவான்னு பாக்குறேன். அதெல்லாம் கனவுல கூட நடக்காது போல. என்னடி இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு இதை விட பெரிய ப்ராப்ளம் என்னவா இருக்க போகுது? இதுக்கு உனக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் நான் சொல்றேன். அப்படின்ற? சரி சொல்லு. சரி, ஓகே, நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன். ஏய், என்ன தங்கம் சோகமா இருக்க? ஸ்னாப் ஸ்ட்ரீக் எதுவும் மிஸ் பண்ணிட்டியா? என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடா. என்ன சொல்ற? ஒர்க் சரியா பண்ணலன்ட்டு. அதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் ஒர்க் சரியா பண்ணலன்னு லே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஐயோ, என்னடி பண்றது? அதான் எனக்கும் தெரியல. நான் வேணா ஒன்று சொல்லவா? சொல்லு. நீ நான் ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து வேலைக்கு சேர்ந்துரு. உனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அட்லீஸ்ட் 50,000 சம்பளம் தருவான். எப்படி ஐடியா? ஏய், இப்போ நீ முறைக்கவே கூடாது, சிரிக்கணும். லூசு லூசு. ஏந்திரா மேல. ஏன், என்னாச்சு? ஏண்டா, உன் பொண்டாட்டி நானு எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா இவ்வளவு ஈஸியா வேலை தேடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? வேற என்ன சொல்லுவாங்க?